ஹாய் மெம்பர்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஸ்டேட் சேனல். டுடே நம்ம நியூஸ் பற்றி டீப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மார்க்கெட்டில் 2 டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று ரீட்டைல் இன்வெஸ்டர், இன்னொன்று இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். ரீட்டைல் இன்வெஸ்டர்ன்றது நம்ம தான், அதாவது ஒரு 5,000 10,000 மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லேக்ஸ் கணக்கில் வச்சு பண்ணக்கூடிய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ன்றவங்க ஒரு பல்கான அமௌண்ட் க்ரோர்ஸ் கணக்கில் ஒரு லிக்விடிட்டியை வாங்கி விற்கிறவங்க தான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். ஸோ இவங்க ரீட்டைல் ட்ரேடர் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். ஸோ இந்த ரெண்டு ட்ரேடருக்கான வித்தியாசங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ மார்க்கெட்டில் அடுத்தது என்ன நடக்க போகுது, நியூஸ் எஃபெக்டில் எப்படி மேனிப்புலேட் நடக்க போகுது எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்கிறேன். கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இதோட அப்ரிவேஷன், இதை பற்றியும் டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பிபிஐ, ஸோ 2 டைப் ஆஃப் நியூஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த பிபிஐன்றது ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம இப்போது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ ரெண்டோட அப்ரிவேஷனை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் 2 டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் பார்த்தாச்சு. ஸோ ஒன்று ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இன்னொரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். சிபிஐ நியூஸ்னா என்ன, பிபிஐ நியூஸ்னா என்ன? சிபிஐ நியூஸ் வரும்பொழுது ஏன் மார்க்கெட்டுடைய ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, கரன்சி ரேட் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு ஏன் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. த சேம் டைம் சிபிஐ நியூஸுக்கும் பிபிஐ நியூஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, கம்ப்ளீட் சார்ட் நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அதை கவனமாக பாருங்கள், ஓகே. ஸோ ஈஸியாக தான் இருக்கும், நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், சரிங்களா. இந்த சிபிஐ நியூஸ் டைமில் the goods and service price ஹைக் ஆகும். அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம கன்சியூமர் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், அது இருக்கலாம் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ், எதுவானாலும் நீங்கள் செலவழிக்கக்கூடிய பொருட்கள் கன்சியூமர் ப்ரைஸ், சரிங்களா. அந்த ப்ரைஸ் ஹைக் ஆகும் பொழுது இன்ஃப்ளேஷன் உண்டாகுது. அப்போ இன்ஃப்ளேஷன் உண்டாகிடுச்சு அப்படின்னா மக்களுடைய செலவழிக்கக்கூடிய பணோடைய புழக்கம் கம்மியாகும். ஏன்னா நீங்கள் ஒரு பொருள் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி வாங்குறதுக்கு யோசிப்பீங்க, அதிகமான பொருட்கள் வாங்க மாட்டீங்க. அப்போது கம்மியாக தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்போது மற்றவங்களுடைய பிஸ்னஸ் சர்க்கிள்ஸ் நிறையா பாதிக்கப்படும். எம்ப்ளாயீஸ்லேருந்து அந்த பிஸ்னஸ் எல்லாருக்குமே, பிஸ்னஸ் மேனுக்கு அவங்களுடைய பிஸ்னஸ் கொஞ்சம் டவுன் ஆகிறதுனால சென்ட்ரல் பேங்க் அடுத்தது உள்ளார வராங்க. அடுத்த சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவங்க கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை ஹைக் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒரு லோன் வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஹைக் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை லோன் வாங்குறதுக்காக யோசிப்பீங்க, சரிங்களா. ஸோ ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஹையாக இருக்குது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அது உள்ளார வருவாங்க. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வரும்பொழுது தான் கரன்சி ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் இஸ் த சிபிஐ. இன்ஃப்ளேஷன் நடக்கும் பொழுது கரன்சி ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலனா மறுபடியும் வீடியோவை ஒன்ஸ் மோர் கேட்டு பாருங்கள், கிளியராக உங்களுக்கு புரியும், சரிங்களா. இப்போது சிபிஐ நியூஸில் கரன்சி வேல்யூ டவுன் ஆகுது. அதுக்கான ரீசன், இப்போ குட்ஸ் அண்ட் சர்வீஸில் ப்ரைஸ் லோ ஆகுது. அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விலை கம்மியாகும் பொழுது டிஃப்ளேஷன் ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன ஆகும், நீங்கள் அமௌண்ட் ரொம்ப கம்மியான விலைக்கு எல்லாத்தையுமே வாங்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ பிஸ்னஸ் என்ன ஆகும், அவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு வருமானம் பிஸ்னஸ் மேனுக்கு இருக்காது. ஏன்னா எல்லாமே விலை ரொம்ப குறைஞ்சிருச்சு இல்லையா. அப்போ அவங்களுக்கும், அவங்க வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கும் சேலரி அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அதில் பெரிய லாபம் ஈட்ட முடியாது. ஏன்னா உங்களுக்கு விலையோட பொருட்கள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்படி அந்த கூடிய டிஃப்ளேஷன் டைம்லேயும் சென்ட்ரல் பேங்க் உள்ளார வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை லோ பண்ணிவிடுவாங்க, சரிங்களா. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் லோ பண்ணும் பொழுது உங்களுக்கு லோன் நிறைய பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ லோன் அதிகமாக வாங்க ஆரம்பிக்கும்போது கரன்சி இன்வெஸ்டர்ஸ், கரன்சி அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே என்னாகும், கம்மியாகும். ஸோ இதுதான்
சிபிஐ நியூஸ் எஃபெக்டில் டிஃப்ளேஷன் வரும்போது கரன்சி வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பிபிஐ, ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இந்த பிபிஐக்கும் சிபிஐக்கும் ஒத்துமை இருக்குது. இந்த பிபிஐ வச்சு தான் இந்த சிபிஐ வருது, சரிங்களா? அதாவது இந்த பிபிஐ அப்படின்றது ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இல்லையா, அந்த மேனுஃபேக்சரர் அண்ட் சப்ளையர் ஃபார் தர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க, அதுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் வாங்குவீங்க இல்லையா, பொருட்கள்லாம் வாங்குறீங்க. ஸோ ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து நீங்கள் பொருட்கள்லாம் வாங்குவீங்க. ஸோ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி பொருட்களை வாங்குறதுக்கு நீங்கள் போய்ட்டு ஒரு கன்வீனியன்ஸ், இது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும் இந்த பிபிஐக்குள்ளே, சரிங்களா? அப்போது இந்த மேனுஃபேக்சருடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அவங்க அந்த ப்ரைஸை கன்சியூமர்கிட்ட தான் வந்துட்டு வாங்கிடுவாங்க. அதாவது ஹைக் ஆகும்போது அப்போது சிபிஐயும் இன்க்ரீஸ் ஆகுது. இது பிபிஐ இன்க்ரீஸ் ஆகும்போது சிபிஐ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதனுடைய ரெண்டு பேருடைய ஒத்துமையினால் என்ன ஆகிடுது, ரெண்டு பேரும் சென்ட்ரல் பேங்க்குக்கு இண்டிகேஷன் ஆகுது, சரிங்களா? ஸோ சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ப்ராசஸ் முன்னாடி நான் சொன்னது தான், சரிங்களா? ஸோ அந்த பிபிஐ வச்சு தான் இந்த சிபிஐ இப்போது ஒர்க் ஆகுது. அதே மாதிரி பிபிஐ டிஃப்ளேஷன் நடக்கும்போது ரா மெட்டீரியல்ஸோடைய பொருட்கள் விலை குறையும் பொழுது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக குறையும் பொழுது ப்ரைஸ் இங்கே குறையும் போது இப்போ கன்சியூமர் சைடும் ப்ரைஸ் வந்து டவுன் ஆகுது. ஸோ அது வந்து சென்ட்ரல் பேங்க்குக்கு அதோட இண்டிகேஷனுக்கு போகும்போது என்ன நடக்குன்றது நான் கொஞ்சம் அது முன்னாடி சொன்னது இல்லையா. ஸோ அதுதான் இப்போது சிபிஐயும் பிபிஐயும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ மார்க்கெட்டில் சிபிஐ நியூஸ் எஃபெக்ட் வரும்பொழுது, பிபிஐ நியூஸ் எஃபெக்ட் வரும்பொழுது சிபிஐ ஹைக்கானா பிபிஐயும் ஹைக் ஆகுது. ஸோ டிக்ரீஸ் ஆனால் இதுவும் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதில் என்ன மேனிப்புலேஷன்றது என்ன, அது எப்படி நடக்குது, இதில் ஏன் லாஸ் ஆகுறாங்க, இது அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம், சரிங்களா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் மீன் பை சிபிஐ அண்ட் பிபிஐ. ஓகே, ஸோ எனி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் டெலிகிராமில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ முக்கியமான ஒரு அடுத்தது சார்ட்குள்ளே போயிட்டு நான் என்ன நடக்குதுன்றதை தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த நியூஸ் செக் பண்ணுறதுக்கு ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி, அதை டைரெக்டாக ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு நியூஸ் இம்பேக்ட் எல்லாமே அதில் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஎஸ்டி நியூஸில் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு இம்பேக்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதில் ரெட் அலர்ட் போட்டிருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சிபிஐ பிபிஐ நியூஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி அதை வந்து நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன் இந்த இமேஜில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், யூஎஸ்டி மார்க்கெட்டில் ஒரு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் ஹைக் ஆக போகுதுன்னு ஒரு இண்டிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக இந்த நியூஸ் டயத்தில் மட்டுமே ட்ரேட் பண்ணுறவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க, சரிங்களா? ஸோ நான் எப்போவுமே இந்த நியூஸ் டயத்தில் ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கான ரீசன் என்னன்றதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். அந்த நியூஸ் டயத்தில் மட்டும் ட்ரேட் பண்ணுறவங்களும் இப்போ நான் டேரெக்டாக நம்ம சார்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ தான் இந்த ரீட்டைல் இன்வெஸ்டரும் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டரும் பற்றி நீங்கள் டீப்பாக புரிய போகுது உங்களுக்கு. இப்போ இந்த சிபிஐ நியூஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட் மேலே போக போக நம்ம வந்து மார்க்கெட் மேலே தான் போகுது, ரீட்டைல் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க, பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ப்ரைஸ் ஒரு 500 600 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க, மேலே மார்க்கெட் போய்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. உடனே பை பண்ணால் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வெயிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டாப்பில் நல்லா போனதுக்கு பிறகு அதுதான் அவங்களுடைய வேலையே. ஸோ இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் லாபம் சம்பாதிக்கக்கூடிய டைம் தான் இந்த நியூஸ் டைம், சரிங்களா? ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டாப்பில் போயிட்டு ஒரு செல் ஆர்டர் ஒன்று போட்டுருவாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு பை போனதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படியும் ரிஜெக்ஷன் ஒன்று நடக்குது, சரிங்களா? அந்த ரிஜெக்ஷன் எந்த இடத்துல நடக்குதுன்னு தான் உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸை பொறுத்தளவில் அவங்க பல்கான ஒரு லிக்விடிட்டி வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த பல்கான லிக்விடிட்டி இருக்கிறதுனால அவங்களால சேஃபர் சைடில் கண்டிப்பாக இருக்க முடியும். ஸோ அந்த நியூஸ் டைம் அப்படின்றது ஒரு விதமான ஒரு மேனிப்புலேஷன் நடக்கக்கூடிய ஒரு டைம்.
ஸோ அது இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு டைம்னு சொல்லலாம். ஸோ இந்த டைமில் தான் நம்ம மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுறதுக்கான அப்போது இந்த நியூஸ் டயத்தில் நான் எப்படி தான் ட்ரேட் பண்ணுறது? அதுக்கு தான் பை நியூஸ் செல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அதாவது நியூஸை காதில் வாங்கிட்டு மார்க்கெட்டில் செல் பண்ணிடணும் அப்படி சொல்லுவாங்க. அதாவது என்ன நியூஸில் வருதோ அதுக்கு தலைகீழாக நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் எடுத்துடணும். அதுதான் புத்திசாலித்தனம். சரிங்களா? ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ணி அடிக்கிறாங்க அண்ட் லிக்விடிட்டியை ஹை ஃபண்ட் வச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை இன்வெஸ்ட் பண்ண வச்சு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கெயின் பண்ணிடுறாங்க. இதுதான் நியூஸில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டெலிகிராம் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், ஃபீட்பேக்ஸ் பாருங்கள். எந்த டவுட் இருந்தாலும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனிமேலுக்கு தொடர்ந்து கண்டிப்பாக வீடியோஸ் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ.